ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகழக பாண்டியன் ஸ்டோரி இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு தீம் பார்க்குள்ளே வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, மலரோட மாமியார் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி எனக்கு கால் வலிக்குதுன்ற மாதிரி உட்கார பாக்யராஜ் அப்பாவும் உட்காந்துறாரு. உட்காந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி எங்களால் சுத்தமாக முடியலன்ற மாதிரி சொன்னோன்னே தைலம் எடுக்க சொல்கிறாங்க, தேய்ச்சி விட சொல்கிறாங்க, காலை பிடிச்சி விட சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த இவங்க என்ன பண்ணுறாங்க, மதி வந்து டென்ஷன் ஆகிட்டு வயசாயிடுச்சுன்னா வீட்டில் இருக்கணும், எதுக்கு இப்படி வந்து அடுத்தவங்களே கஷ்டப்படுத்தணுன்ற மாதிரி கேட்க, நீ யார் இந்த விஷயத்தில் இதெல்லாம் கேட்க, உனக்கு இப்படி தான் வாயாட சொல்லி கொடுத்தாங்களா அப்படி இப்படின்னு கேட்க, கோமதியை என்ன பண்ணுறாங்க, ஆமாம் பின்ன வயசாயிடுச்சுன்னா வீட்டில் இருக்க வேண்டியதானே, இந்த பொண்ணையும் போட்டு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கன்ற நம்ம சொல்ல, எங்கள் வீட்டு விஷயத்தில் என்ன நீங்கள் சும்மா தலையிடுறீங்கன்ற மாதிரி ராகவன் என்ன பண்ணுறாரு, கோமதியை பிடிச்சி திட்டி விட கோமதி ஒரு மாதிரி வருத்தப்பட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே வந்துடுறாங்க அழுதுகிட்டே. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் வந்து பின்னாடி சமாதானப்படுத்துறாரு, சரி இப்போ நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன்ற மாதிரி கோமதியும் சொல்லிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ராஜ் வந்து கதிருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எங்கே இருக்கன்ற மாதிரி கேட்க, நான் வண்டி ஓட்டுறேன்ற மாதிரி சொல்ல, எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, எங்கே இருப்பேன், இங்கே இதில் தான் இருக்கேன், காரைக்குடியில் தான் இருக்கேன்ற மாதிரி சொல்ல, வீடியோ கால் பண்ணுன்றாங்க. இல்லை நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன், ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் உனக்கு அப்புறமா பண்ணுறேன்ற மாதிரி ஃபோனை கட் பண்ண ராஜிக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே ஆகிடுது. அவர் வந்து சாரியும் கேட்டுக்கிறாரு மனசில், இந்த மாதிரி சாரி ராஜின்ற மாதிரி இங்கே கதின்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சமாதானப்படுத்த வராங்க, யாருன்னா மலர் வந்து சமாதானப்படுத்த கோமதி கிட்ட வராங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா செந்திலும் வந்துடுறாரு. செந்தில் வந்து இப்படி தனியாக உட்காந்துருக்க பார்த்து என்னம்மான்னு கேட்க, இந்த மாதிரி வந்து பேசிட்டாங்கடான்னு சொன்னோன்னா அவர் ரொம்ப கோவமாயிட்டு என்ன பண்ணுறாரு, மீனா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. என்ன இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மாவை பேசி வச்சுருக்காரு, உங்கள் மாமா நீ எதுவுமே கேட்காம இருக்க மாட்டியான்ற மாதிரி கேட்க, இவங்க ரெண்டு பேரும் மீனாவும் இவங்க எல்லாரும் குடும்பத்தோடு வந்து அது எப்படி மாமா வந்து கேட்கலாம் எங்கள் அத்தையன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சண்டை பிடிச்சிட்டு வராங்க. ஒரு பக்கம் மதி வந்து ரொம்ப சேடாக உட்காந்துருப்பாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் வந்து கேட்க, அப்போ சுரேஷ் கிட்டே எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. என்ன திட்டுறாங்க ஓகே, இந்த மாதிரி வந்து அந்த இவங்க மீனாவுடைய அத்தையும் பிடிச்சி திட்டி வச்சுருக்காங்கன்னொன்னே சரி இவர் என்ன பண்ணுவார், ஐயோ ரொம்ப பெருசாக போயிருக்கு போல் சண்டைன்ட்டு சமாதானப்படுத்த வர எல்லாரும் ஒன்று கூடிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்குறாங்க, செந்திலாம் வந்து கேட்குறான், நீங்கள் எப்படி எங்கள் அம்மாவை பேசுவீங்க அப்படின்னு. இப்போ என்ன பேசுனாங்க, உங்கள் அம்மா தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி எல்லாமே வாக்குவாதம் ஆகுது. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இவன்லாம் வந்து சாரிலாம் கேட்குறான், பாக்யராஜ் மன்னிச்சிருங்க தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, சுரேஷும் சாரி கேட்குறாரு, அவங்க சார்பில் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோன்ற மாதிரி. அப்போ கூட இவங்கெல்லாம் எதுக்கு சாரி கேட்குறீங்கன்ற மாதிரி இவங்க சண்டைக்கு தான் போகிறாங்களே தவிர சமாதானப்படுத்துகிற மாதிரி தெரியல. பார்க்கலாம் இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.